மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 2024ஆம் ஆண்டு நம்ம எப்படி இருக்கும் 12 ராசிகளுக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ துலாம் ராசியிலேருந்து மீன ராசி நேயர்கள் வரைக்கும் எப்படி இருக்கும், என்ன தெய்வங்களை வழிபடலாம், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நமக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிடுத்து. இந்த காலகட்டத்தில் இந்த 2024 நமக்கு வரக்கூடிய ஒரே பயிற்சி குரு பயிற்சி தான். ஸோ துலாத்துக்கு இப்போது குரு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் பார்வையாக பார்த்து நமக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். இவர் மே மாதம் மாறிடுவார், 8ஆம் இடத்திற்கு வருவார். அப்போது துலாம் ராசியில் திருமண யோகம் இல்லை, நம்ம ஒரு முடிவு பண்ண வேண்டியது, பொண்ணு பையன்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, ஸோ கல்யாணத்தை முடிவு பண்ணலன்னா இந்த 6 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களையும் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எத்தனையோ சௌரியங்கள் இருக்கும், அசௌரியங்கள் இருக்கும். ஸோ துளாராசி நேயர்களுக்கு இந்த கேது 12ஆம் இடத்துல இருக்குது, ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் எல்லாம் நல்லா வரும். வேலை வாய்ப்புகள், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வரும். ஸோ பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2024 வரவேற்கத்தக்க ஆண்டாகவே அமையும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2024 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட். யார்கிட்ட அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஒரு கஷ்டம், நம்ம போய் கடன் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோன்னா, சரி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கடன் வாங்கின்றோம். ஸோ இந்த கடன் வாங்கிறது, புதிய நண்பர்கள், இவங்களிடத்துல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். சில பேரெல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, எல்லாரையும் நம்புறது, எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்கிறது. ஸோ இவங்க இந்த மாதிரியான ஒரு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். மற்றபடி 5ஆம் இடத்தில் ராகு இருக்குது, லாபத்தில் கேத்து இருக்குது. இந்த 5ஆம் இடத்தில் ராகு உங்கள் குழந்தைக்காக நீங்கள் செலவிட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்கள் சொல் பேச்சை கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விஷயத்தையும் யோசித்து நம்ம பண்ணுறது கொஞ்சம் புத்திசாலித்தனம். எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம், சண்டை போடுறது, கோச்சுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எதையும் கொஞ்சம் ஆராய்ந்து, மற்றவங்க சொல்கிறாங்க உங்கள் பசங்களை பற்றி அப்படின்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இந்த ஹாஸ்டலில் போய் தங்கக்கூடிய குழந்தைங்க, வெளிநாடு சென்று தனியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, அவங்களிடத்துலையும் கொஞ்சம் கவனமாக அவங்கள கண்காணிக்கிறது நல்லது. தனுசு ராசி, தனுசு ராசிக்கு இந்த தை மாதத்திற்கு மேல் திருமண யோகம் நல்லாயிருக்கும். ஸோ 2024 பிகினிங் வியாபாரம், திருமண விஷயங்களில் நல்லாவே இருக்கும். நினைத்ததை விட அதிகமாகவே நமக்கு ஒரு லாபங்கள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இது நடக்கும். ஸோ வியாபார அபிவிருத்தி, திருமண யோகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பல மடங்காக பெருகக்கூடியது. அப்புறம் என்னெல்லாம் வாழ்க்கையில் இழந்தீங்களோ, இழந்ததை மீண்டும் கிடைப்பது, இது எல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஒன்றாக அமையும். ஸோ 2024 யாருக்கு நல்லா இருக்கும் இல்லையோ, தனுசு ராசி நேயர்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இயர். ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த மே மாதம் குரு மாறுறார் இல்லையா. ஸோ ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதனால் வெளியில் சாப்பிட்றது, வெளி உணவுகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. கூடுமான வரையில் நீங்கள் ஒரு ட்ராவல் பர்சனாக இருந்தீங்க, இல்லை உங்களுடைய ஜாபே ட்ராவலிங் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு ஜென்ம சனி விட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் நான் வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். அப்புறம் குடும்பத்தில் எப்போ பாரு சண்டை, இல்லை நம்ம சொன்னதை யாருமே கேட்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை உண்டு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி வரும். ஏன்னா இந்த 2024 எலெக்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ மகர ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள், பொது வாழ்க்கையில் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நல்ல ஒரு திருப்தியான ஆண்டாக இருக்கும் 2024. உங்களுக்கு வேலை விஷயத்தில், குடும்பம், குழந்தைங்க,
வீடு, வண்டி, வாகனம், சொத்து இது எல்லாமே திருப்தியாக இருக்கும். கும்பராசி நேயர்கள், இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் சனி, கொஞ்சம் நமக்கு புத்தி மந்தமாக இருக்கும், வேலை பண்ணுறதுக்கு ஓடாது. ஜென்மத்தில் சனி இருக்காருன்னா ஸ்லோவாகிடுவோம், கிடுகிடுன்னு ஃபாஸ்ட்டாக செய்கிற வேலையெல்லாம் நமக்கு ரொம்ப லத்தார்ஜியாக இருப்போம். அதனால் கும்பராசி நேயர்கள் நம்மளை சுறுசுறுப்பாக நம்மளை ஆக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு தெம்பு, தைரியம், உற்சாகமெல்லாம் இருக்கும். 3ல் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாரின் உடலுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். வெளிநாட்டில் போய் படிக்கணும், வீசா கிடைக்கலங்கிறவங்களுக்கு இந்த எஜுகேஷன் லோன் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு விரயத்தில் இந்த சனி பகவான், ஜென்மத்தில் ராகு, 7ல் கேது, அப்புறம் குரு 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஸோ சுகஸ்தானத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பார். இந்த 2 வீலர் வாங்கிறது, மாற்றுறது, 4 வீலர் மாற்றுறது இதெல்லாம் நமக்கு அதிகமான ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம விரைய செலவு சனி. இப்படி இந்த மீனராசிகளுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. என்ன 10 ரூபா சேர்க்கணும்னு நினைப்போம், 20 ரூபா செலவு பண்ணுவோம். அது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். நம்ம இப்போ 6 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஆலயங்களுக்கு செல்லலாம், என்ன தெய்வங்களை வணங்கலாம்ங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த சனி பகவானின் மாற்றம், வரக்கூடிய குரு பகவான் மாற்றம், இது எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது துலாம் ராசி நேயர்கள் ஜென்ரலாக பெண் தெய்வ வழிபாடுகள் செய்கிறது. எந்த அம்மன் கோயிலாக வேணாலும் இருக்கலாம். ஸோ 2024 நீங்கள் நிறைய டெம்பிள் விசிட் பண்ணுறது அம்மன் ஆலயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருமெய்யச்சூர் லலிதாம்பிகை கோவில் இருக்கு இல்லையா, அது சிவபெருமான் கோவிலாக இருந்தாலும் அங்கே லலிதாம்பிகை பிரதானம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆலயங்கள், சமயபுரம், திருவேற்காடு, மாங்காடு, காமாட்சி, இப்படி இந்த ஆலயங்கள்லாம் சென்று இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை கோயில் போக முடியுமா போங்க. அம்மன் கோவில் வழிபாடுகள் வெள்ளிக்கிழமைகளில் செய்வது நல்லது. விருச்சிக ராசினியர்கள், இந்த விருச்சிக ராசினியர்கள் 2024 என்ன தெய்வ ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லை தெய்வ வழிபாடுகள். இந்த எல்லை தெய்வம் அப்படிங்கும் பொழுது சாஸ்தா கோவில்கள் செல்லலாம். அதே மாதிரி முனீஸ்வரன் காட்டேரி, 18ஆம் படி கருப்பர், மதுரை வீரன், இப்படி எல்லை தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல இந்த 4ஆம் இடத்தில் சனி, இந்த மாதிரியான கிரக மாற்றங்களுக்கு நமக்கு ஒரு தெம்பாக இருக்கும், பயம் இருக்காது. தனுசு ராசினியர்கள் நிறைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம். குறிப்பாக ஆலயங்கள் சொல்லணும் அப்படின்னா திருப்பதி செல்ல வேண்டும். இந்த 2024 எத்தனை முறை நீங்கள் திருமலா சென்று விட்டு வருகிறீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லது. மகர ராசி அன்பர்கள், இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் என்ன ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில முக்கியமான ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, தென் காவேரி கரையில் இருக்கக்கூடியது, வட காவேரி கரையில் இருக்கக்கூடியது அப்படின்னு. ஸோ அந்த புனித நதிகள், இந்த காவேரி ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம். அப்படின்னா கும்பகோணத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஆலயங்கள், கும்பகோணம் போய் இப்போ உப்பிலியப்பன் கோயில் போனாலும் சரி தான், கும்பேஸ்வரர் கோயில் போனாலும் சரி தான், இப்படி நவகிரக ஸ்தலங்கள், இப்படி காவேரி கரை ஓரங்களில் இருக்கக்கூடியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே தான் வரும். அதனால் இந்த மாதிரி கும்பகோணம் ஆலயங்கள் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு வரலாம். கும்பராசினியர்கள், கண்டிப்பாக கும்பராசினியர்கள்லாம் ஆஞ்சநேயர் ஆலயங்கள் செல்லணும். நாமக்கல், சுசீந்திரம், நங்கநல்லூர், பஞ்சவடி, ஆனந்தமங்கலம், இந்த மாதிரி வெறும் ஆஞ்சநேயர் கோயில்களாக போங்க, எந்த விதமான குறையும் வராது. மீனராசினியர்கள் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவில், பவானியில் இருக்கக்கூடிய பவானி அம்மன்,
அதே மாதிரி சோட்டானிக்கரை அம்மன், மைசூர் சாமுண்டீஸ்வரி, கொல்லூர் மூகாம்பிகை, ஸ்ருங்கேரி. ஸோ இப்படி தெய்வங்கள் இந்த அம்மன் ஆலயங்கள்லாம் போங்க. அதே மாதிரி ஹொரநாடில் இருக்கக்கூடிய அன்னபூரணேஸ்வரி, இந்த ஆலயங்கள் எல்லாம் இந்த 2024 நீங்கள் போய் சேவித்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வளங்களையும் நலங்களையும் இந்த கிரகங்கள் கொடுக்கும். 2024 அனைவருக்கும் ஒரு இனிய புத்தாண்டாக அமையட்டும். மீண்டும் உங்களை பெண்கள்.com நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.